அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுல்தானா விலாக்ஸ். இன்றைக்கி வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. அத்தன்டிக் பாய் வீட்டு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் பிரியாணி கொடுத்தா, நீங்கள் பிரியாணி செஞ்சால் மட்டும் இப்படி சூப்பராக இருக்கே, நாங்கள் செஞ்சால் இந்த மாதிரி வரமாட்டேங்குதேன்னு என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி ஈஸியாகவே செய்யலாம். எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் 500 கிராம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 250 கிராம், தக்காளி 300 கிராம், புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, புதினா, முந்திரி இதை மூணையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு, இஞ்சி 150 கிராம், பூண்டு 200 கிராம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தயிர் 200 கிராம், 3 எலுமிச்சம்பழம், 200 கிராம் நெய், இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கேன். 2 கிலோ அரிசியை சோக் பண்ண வச்சுருங்க, அது சோக் ஆகட்டும். இப்போ சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா புதினா, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, இதை மூணையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக அரைக்க போகிற நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு, அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். அது என்னன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதை ரெண்டையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிரியாணி பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 200 கிராம் நெய், அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 300 ml ஆயில் சேர்க்க போகிறோம் நம்ம. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா பிரியாணிக்கு அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வடைலாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தோட பேஸ்ட் எடுத்து அதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, புதினா இதை மூணையும் அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் காரத்துக்கு 4 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துட்டு மல்லி, புதினா இதை ரெண்டையும் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. சைடில் நான் 2 கிலோ மட்டன் உப்பு போட்டு விசில் விட்டு வச்சுருக்கேன். 4லேருந்து 5 விசில் விட்டு வச்சுக்கோங்க. அதை இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை ஆட் பண்ணி மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த புதினா, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். 5 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை மூணையும் வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்ச மசாலா தான் பிரியாணி மசாலா. இதை 5 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன், இல்லைனா உங்கள் காரம் ஸ்பைஸியாக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் தயிரையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அந்த அளவில் தான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணி
அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டோம். இப்போ உப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியும் அரிசியும் ஒரே அளவு வரும்போது தம் போட்டுடலாம். 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் தம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், மட்டன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் செய்கிறத விட இன்றைக்கி டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம வந்து மிக்சியில் அரைக்காமல் உரல் அரைச்சது தான் அதுக்கான ரீசன். கண்டிப்பாக நீங்களும் உரல் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.